For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். அரை நீதித்துறை அமைப்பு என்றால் என்ன? உறுதியான எடுத்துக்காட்டுகளின் உதவியுடன் விளக்குங்கள். அரை நீதித்துறை அமைப்பு குவாசி ஜுடிஷியல் பாடி என்பது பார்ப்பதற்கு நீதிமன்றம் போல தோன்றினாலும் முழுமையான நீதிமன்றம் அல்லாத ஒரு அரசு அமைப்பாகும். எளிமையாகச் சொன்னால் நிர்வாகத்துறையைச் சார்ந்த ஒரு அமைப்பு நீதித்துறையை போன்ற அதிகாரங்களை பயன்படுத்தி தீர்ப்பு வழங்குவது ஆகும். இதன் விளக்கம் மற்றும் எடுத்துக்காட்டுகளை கீழே விரிவாக காண்போம். வரையறை டெஃபினிஷன். குவாசி என்றால் பாதி அல்லது போன்ற என்று பொருள். ஒரு அரசு ஆணையம் அல்லது நிர்வாக அமைப்பு சட்டத்தை விளக்குவதற்கும் இரண்டு தரப்பினருக்கு இடையிலான பிரச்சினைகளை விசாரித்து தீர்ப்பு வழங்குவதற்கும் அதிகாரம் பெற்றிருந்தால் அது அரை நீதித்துறை அமைப்பு எனப்படும். இவை பாரம்பரிய நீதிமன்றங்களைப் போல கடுமையான சாட்சியச் சட்டங்களை எவிடன்ஸ் ஆக்ட் பின்பற்றுவதில்லை, மாறாக இயற்கை நீதி நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்ற அடிப்படையில் செயல்படுகின்றன. ஏன் இவை தேவைப்படுகின்றன? நீதிமன்றங்களில் தேங்கிக் கிடக்கும் வழக்குகளின் சுமையை குறைக்க, குறிப்பிட்ட துறையில் சுற்றுச்சூழல், வரி, தேர்தல் நிபுணத்துவம் வாய்ந்த தீர்ப்புகளை வழங்க, குறைந்த செலவில் விரைவான நீதியை வழங்க. உறுதியான எடுத்துக்காட்டுகள் கான்க்ரீட் எக்ஸாம்பிள்ஸ். இந்தியாவில் செயல்படும் சில முக்கியமான அரை நீதித்துறை அமைப்புகள். இந்திய தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இது ஒரு நிர்வாக அமைப்பு. ஆனால் தேர்தல் விதிமீறல்கள் நடக்கும்போது இது ஒரு நீதிமன்றம் போலச் செயல்படுகிறது. செயல்பாடு: இரண்டு கட்சிகள் ஒரே சின்னத்திற்குச் சண்டையிட்டால் அதை விசாரித்து யாருக்கு அந்த சின்னம் சொந்தம் என்று தீர்ப்பளிக்கிறது. வேட்பாளர்களின் தகுதி நீக்கம் டிஸ்குவாலிஃபிகேஷன் குறித்தும் முடிவு செய்கிறது. தேசிய பசுமை தீர்ப்பாயம் நேஷனல் கிரீன் ட்ரைபியூனல் (NGT). சுற்றுச்சூழல் சார்ந்த வழக்குகளை விசாரிப்பதற்காகவே இது உருவாக்கப்பட்டது. செயல்பாடு: ஒரு தொழிற்சாலை சுற்றுச்சூழலை மாசுபடுத்துவதாக புகார் வந்தால் அதை விசாரித்து அந்த தொழிற்சாலைக்கு அபராதம் விதிக்கும் அல்லது மூடுவதற்கு உத்தரவிடும் அதிகாரம் இதற்கு உண்டு. நுகர்வோர் நீதிமன்றங்கள் கன்சியூமர் கோர்ட்ஸ். மாவட்ட, மாநில மற்றும் தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையங்கள். செயல்பாடு: ஒரு கடைக்காரர் தரமற்ற பொருளை விற்று ஏமாற்றினால் பாதிக்கப்பட்ட நுகர்வோர் இங்கு முறையிடலாம். நஷ்ட ஈடு வழங்கச் சொல்லி இந்த அமைப்பு உத்தரவிடும். வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் இன்கம் டாக்ஸ் அப்பெலேட் ட்ரைபியூனல். வரித்துறையினருக்கும் வரி செலுத்துபவர்களுக்கும் இடையே ஏற்படும் சிக்கல்களை தீர்க்கிறது. மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபியூனல் (CAT). அரசு ஊழியர்களின் பணி நியமனம், பதவி உயர்வு மற்றும் இடமாற்றம் தொடர்பான புகார்களை விசாரித்து தீர்ப்பு வழங்குகிறது. முடிவுரை: அரை நீதித்துறை அமைப்புகள் இந்தியாவின் நீதி பரிபாலனத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. இவை நிபுணத்துவம் வாய்ந்த நீதிபதிகள் மற்றும் நிர்வாகிகள் இணைந்த கலவையாக இருப்பதால் சிக்கலான தொழில்நுட்ப பிரச்சினைகளுக்கு சைபர் குற்றம், காப்புரிமை எளிதாக தீர்வு காண முடிகிறது. What is quasi-judicial body? Explain with the help of concrete examples. அரை நீதித்துறை அமைப்பு என்றால் என்ன? உறுதியான எடுத்துக்காட்டுகளின் உதவியுடன் விளக்குங்கள். A quasi-judicial body is an organization or entity that exercises powers and functions similar to those of a court, but is not a court in the classical sense. These bodies are often established to handle specific types of disputes or issues, and they may have the power to make decisions that affect the rights and obligations of individuals or organizations. ஒரு அரை நீதித்துறை அமைப்பு என்பது நீதிமன்றத்தை போன்ற அதிகாரங்களையும் செயல்பாடுகளையும் பயன்படுத்தும் ஒரு அமைப்பு அல்லது நிறுவனம், ஆனால் பாரம்பரிய அர்த்தத்தில் அது ஒரு நீதிமன்றம் அல்ல. இந்த அமைப்புகள் பெரும்பாலும் குறிப்பிட்ட வகையான தகராறுகள் அல்லது பிரச்சினைகளை கையாள நிறுவப்பட்டவை, மேலும் அவை தனிநபர்கள் அல்லது அமைப்புகளின் உரிமைகள் மற்றும் கடமைகளை பாதிக்கும் முடிவுகளை எடுக்கும் அதிகாரத்தை கொண்டிருக்கலாம். Characteristics of quasi-judicial bodies. அரை நீதித்துறை அமைப்புகளின் பண்புகள்: decision making authority,
Quasi-judicial bodies have the power to make decisions that are binding on the parties involved. முடிவெடுக்கும் அதிகாரம். அரை நீதித்துறை அமைப்புகள் சம்பந்தப்பட்ட தரப்பினரை கட்டுப்படுத்தும் முடிவுகளை எடுக்கும் அதிகாரத்தை கொண்டுள்ளன. Procedural fairness. They are required to follow procedures that ensure fairness and impartiality in their decision-making processes. நடைமுறை நியாயம். அவர்கள் தங்கள் முடிவெடுக்கும் செயல்முறைகளில் நியாயத்தையும் பாரபட்சமற்ற தன்மையையும் உறுதி செய்யும் நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். Limited jurisdiction. Quasi-judicial bodies typically have limited jurisdiction and can only hear specific types of cases or disputes. வரையறுக்கப்பட்ட அதிகார வரம்பு. அரை நீதித்துறை அமைப்புகள் பொதுவாக வரையறுக்கப்பட்ட அதிகார வரம்பை கொண்டுள்ளன, மேலும் குறிப்பிட்ட வகையான வழக்குகள் அல்லது தகராறுகளை மட்டுமே விசாரிக்க முடியும். Examples of quasi-judicial bodies: National Consumer Disputes Redressal Commission (NCDRC), a quasi-judicial body that hears consumer disputes and provides redressal for consumer grievances. தேசிய நுகர்வோர் தகராறு தீர்வு ஆணையம் (NCDRC), நுகர்வோர் தகராறுகளை கேட்டு நுகர்வோர் குறைகளுக்கு தீர்வு வழங்கும் ஒரு அரை நீதித்துறை அமைப்பு. Central Administrative Tribunal (CAT), a quasi-judicial body that hears disputes related to service matters of government employees. மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் (CAT), அரசு ஊழியர்களின் சேவை விஷயங்கள் தொடர்பான தகராறுகளை கேட்கும் ஒரு அரை நீதித்துறை அமைப்பு. Income Tax Appellate Tribunal (ITAT), a quasi-judicial body that hears appeals related to income tax disputes. வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் (ITAT), வருமான வரி தகராறுகள் தொடர்பான மேல்முறையீடுகளை கேட்கும் ஒரு அரை நீதித்துறை அமைப்பு. Competition Commission of India (CCI), a quasi-judicial body that investigates and decides cases related to anti-competitive practices and mergers and acquisitions. இந்திய போட்டி ஆணையம் (CCI), போட்டி எதிர்ப்பு நடைமுறைகள் மற்றும் இணைப்புகள் மற்றும் கையகப்படுத்துதல்கள் தொடர்பான வழக்குகளை விசாரித்து முடிவு செய்யும் ஒரு அரை நீதித்துறை அமைப்பு. Telecom Disputes Settlement and Appellate Tribunal (TDSAT), a quasi-judicial body that hears disputes related to telecommunications and broadcasting. தொலைத்தொடர்பு தகராறு தீர்வு மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் (TDSAT), தொலைத்தொடர்பு மற்றும் ஒளிபரப்பு தொடர்பான தகராறுகளை கேட்கும் ஒரு அரை நீதித்துறை அமைப்பு. Advantages of quasi-judicial bodies. Specialized expertise. Quasi-judicial bodies often have specialized expertise in specific areas, which enables them to make informed decisions. சிறப்பு நிபுணத்துவம். அரை நீதித்துறை அமைப்புகள் பெரும்பாலும் குறிப்பிட்ட பகுதிகளில் சிறப்பு நிபுணத்துவத்தை கொண்டுள்ளன, இது தகவலறிந்த முடிவுகளை எடுக்க உதவுகிறது. Efficient dispute resolution. They provide a faster and more efficient way of resolving disputes compared to traditional courts. திறமையான தகராறு தீர்வு. பாரம்பரிய நீதிமன்றங்களுடன் ஒப்பிடும்போது அவை தகராறுகளை தீர்ப்பதற்கான விரைவான மற்றும் திறமையான வழியை வழங்குகின்றன. Reduced burden on courts. Quasi-judicial bodies help reduce the burden on traditional courts by handling specific types of disputes. நீதித்துறைகள் மீதான சுமையை குறைத்தல், குறிப்பிட்ட வகையான தகராறுகளை கையாள்வதன் மூலம் பாரம்பரிய நீதிமன்றங்களின் சுமையை குறைக்க அரை நீதித்துறை அமைப்புகள் உதவுகின்றன. Limitations of quasi-judicial bodies. Limited powers. Quasi-judicial bodies may not have the same level of power as courts. வரையறுக்கப்பட்ட அதிகாரங்கள். அரை நீதித்துறை அமைப்புகள் நீதிமன்றங்களைப் போலவே அதே அளவிலான அதிகாரத்தை கொண்டிருக்காமல் இருக்கலாம். Lack of uniformity. Decisions of quasi-judicial bodies may not be uniform, leading to inconsistencies and confusion. சீரான தன்மை இல்லாமை. அரை நீதித்துறை அமைப்புகளின் முடிவுகள் சீரானதாக இருக்காது, இது முரண்பாடுகள் மற்றும் குழப்பங்களுக்கு வழிவகுக்கும். Appeal mechanisms. Decisions of quasi-judicial bodies may be appealable to higher courts, which can lead to further delays and uncertainty. மேல்முறையீட்டு வழிமுறைகள். அரை நீதித்துறை அமைப்புகளின் முடிவுகள் உயர் நீதிமன்றங்களுக்கு மேல்முறையீடு செய்யப்படலாம், இது மேலும் தாமதங்கள் மற்றும் நிச்சயமற்ற தன்மைக்கு வழிவகுக்கும். Overall,
Quasi-judicial bodies play an important role in providing specialized and efficient dispute resolution mechanisms in specific areas. ஒட்டுமொத்தமாக, குறிப்பிட்ட பகுதிகளில் சிறப்பு மற்றும் திறமையான தகராறு தீர்வு வழிமுறைகளை வழங்குவதில் அரை நீதித்துறை அமைப்புகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மத்திய அரசு ஊழியர்களின் குறைகள் மற்றும் புகார்களை தீர்ப்பதற்காக நிறுவப்பட்ட மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் இப்போதெல்லாம் ஒரு சுயாதீன நீதித்துறை ஆணையமாக அதன் அதிகாரங்களை பயன்படுத்துகிறது. உங்கள் கூற்று மிகவும் சரியானது மற்றும் விவாதத்திற்குரியது. மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் கேட் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபியூனல் ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் அரசு ஊழியர்களின் குறைகளை தீர்ப்பதற்கான ஒரு எளிமையான நிர்வாக அமைப்பாகவே இருந்தது. ஆனால் காலப்போக்கில் அது உயர் நீதிமன்றங்களுக்கு இணையான அதிகாரத்தை கொண்ட ஒரு சுதந்திரமான நீதித்துறை அமைப்பாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது. இதனை பின்வரும் கோணங்களில் விரிவாக பகுப்பாய்வு செய்யலாம். அரசியலமைப்பு அந்தஸ்து மற்றும் தோற்றம். இது 1976ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட 42வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் சரத்து 323A வின் கீழ் உருவாக்கப்பட்டது. சாதாரண நிர்வாகக் குழுக்களைப் போலல்லாமல் இது அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிரந்தர அமைப்பு. இதுவே இதற்கு ஒரு சுயாதீனத்தன்மையை இண்டிபெண்டன்ஸ் ஆரம்பத்திலேயே வழங்கியது. முதல் நிலை நீதிமன்றமாக கோர்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் மாற்றம் 1997 இல் நடந்த எல். சந்திரகுமார் எதிர் இந்திய அரசு எல். சந்திரகுமார் கேஸ் வழக்கின் தீர்ப்பு கேப்டன் அதிகாரத்தில் ஒரு மைல்கல்லாகும். இந்த தீர்ப்பிற்கு முன்பு வரை கேப்டன் தீர்ப்பை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய முடியாது, உச்ச நீதிமன்றத்திற்குத்தான் செல்ல வேண்டும் என்ற நிலை இருந்தது. உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றங்களின் நீதிப்புனராய்வு அதிகாரத்தை பறிக்க முடியாது என்று கூறியது. இருப்பினும் அரசு ஊழியர்கள் பணி தொடர்பான வழக்குகளுக்கு முதலில் கேட் ஐத்தான் அணுக வேண்டும், நேரடியாக உயர் நீதிமன்றத்திற்கு செல்ல முடியாது என்று திட்டவட்டமாக கூறியது. இதன் மூலம் பணிசார்ந்த விஷயங்களில் உயர் நீதிமன்றத்தின் அதிகாரத்தை கேட் கையில் எடுத்துக்கொண்டது. நீதித்துறை சுதந்திரம் ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ். கேட் ஒரு நிர்வாகத் தீர்ப்பாயமாக இருந்தாலும் அதன் செயல்பாடு ஒரு முழுமையான நீதிமன்றத்தைப் போலவே உள்ளது. உறுப்பினர்கள் கலவை. இதில் நிர்வாகத்துறை உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தகுதியுள்ள நீதித்துறை உறுப்பினர்களும் ஜுடிஷியல் மெம்பர்ஸ் உள்ளனர். இது தீர்ப்புகளுக்குச் சட்டப்பூர்வமான வலுவை அளிக்கிறது. சிவில் நீதிமன்ற அதிகாரம். சாட்சிகளை விசாரிப்பது, ஆவணங்களை கோருவது போன்ற விஷயங்களில் சிவில் நடைமுறைச் சட்டத்தின் CPC 1908 அதிகாரங்களை இது பயன்படுத்துகிறது. இயற்கை நீதி. இது கடுமையான சாட்சியச் சட்டங்களுக்கு கட்டுப்படாமல் இயற்கை நீதி நேச்சுரல் ஜஸ்டிஸ் அடிப்படையில் சுதந்திரமாக செயல்படுகிறது. அரசுக்கு எதிரான துணிச்சலான தீர்ப்புகள். கேட் ஒரு சுயாதீன நீதித்துறை ஆணையமாக செயல்படுகிறது என்பதற்குச் சிறந்த சான்று அது பல நேரங்களில் மத்திய அரசுக்கு எதிராக வழங்கும் தீர்ப்புகளே ஆகும். பதவி உயர்வு, ஓய்வூதியம் மற்றும் ஒழுங்கு நடவடிக்கைகள் டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் ஆகியவற்றில் அரசின் தன்னிச்சையான முடிவுகளை ஆர்பிட்ரரி டிசிஷன்ஸ் இது ரத்து செய்கிறது. அரசு ஊழியர்களுக்கு பாதகமான கொள்கை முடிவுகளை கூட அவை அரசியலமைப்பு விதிகளுக்கு முரணாக இருந்தால் கேள்வி கேட்க தயங்குவதில்லை. வரம்புகள் மற்றும் விமர்சனம். இருப்பினும் இது முழுமையான சுதந்திரம் அடைந்துவிட்டதா என்றால் சில வரம்புகள் உள்ளன. உயர் நீதிமன்றத்தின் கட்டுப்பாடு. சந்திரகுமார் தீர்ப்பிற்கு பிறகு கேப்டன் தீர்ப்புகளை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம். இதனால் கேட் ஒரு இறுதித் தீர்ப்பு வழங்கும் இடமாக இல்லாமல் ஒரு இடைநிலை அமைப்பாக மாறியுள்ளது. காலியிடங்கள். நீதித்துறை உறுப்பினர்கள் நியமனத்தில் ஏற்படும் தாமதம் இதன் சுதந்திரமான செயல்பாட்டை பாதிக்கிறது. முடிவுரை. தொடக்கத்தில் நிர்வாகச் சுமை குறைப்பிற்காக உருவாக்கப்பட்ட கேட் இன்று பணி தொடர்பான சட்டங்களை சர்வீஸ் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் விளக்குவதில் உயர் நீதிமன்றங்களுக்கு நிகரான நிபுணத்துவத்துடன் செயல்படுகிறது.
எனவே இது வெறும் குறைதீர்க்கும் மன்றம் மட்டுமல்ல, அரசு பணித்துறையில் சட்டத்தின் ஆட்சியை ரூல் ஆஃப் லா நிலைநாட்டும் ஒரு சுயாதீனமான சிறப்பு நீதித்துறை அமைப்பு, ஸ்பெஷலைஸ்ட் ஜுடிஷியல் பாடி என்றே அழைக்கப்பட தகுதியானது. The Central Administrative Tribunal, which was established for redressal of grievances and complaints by or against central government employees, nowadays is exercising its powers as an independent judicial authority. Explain. மத்திய அரசு ஊழியர்களின் குறைகள் மற்றும் புகார்களை தீர்ப்பதற்காக நிறுவப்பட்ட மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் இப்போதெல்லாம் ஒரு சுயாதீன நீதித்துறை ஆணையமாக அதன் அதிகாரங்களை பயன்படுத்துகிறது. The Central Administrative Tribunal (CAT) has evolved into an independent judicial authority, exercising its powers to ensure fairness and transparency in resolving service-related disputes of central government employees. Established under Article 323A of the Indian Constitution and the Administrative Tribunals Act, 1985, CAT adjudicates disputes related to recruitment, promotions, transfers, disciplinary actions, pay, and pensions. மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் (CAT) மத்திய அரசு ஊழியர்களின் சேவை தொடர்பான தகராறுகளை தீர்ப்பதில் நியாயத்தையும் வெளிப்படைத்தன்மையையும் உறுதி செய்வதற்காக அதன் அதிகாரங்களை பயன்படுத்தி ஒரு சுயாதீன நீதித்துறை அதிகார சபையாக பரிணமித்துள்ளது. இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 323A மற்றும் நிர்வாக தீர்ப்பாயங்கள் சட்டம் 1985 இன் கீழ் நிறுவப்பட்ட CAT ஆட்சேர்ப்பு, பதவி உயர்வுகள், இடமாற்றங்கள், ஒழுங்கு நடவடிக்கைகள், ஊதியம் மற்றும் ஓய்வூதியங்கள் தொடர்பான தகராறுகளை தீர்ப்பளிக்கிறது. Key features of CAT's independence. CAT இன் சுதந்திரத்தின் முக்கிய அம்சங்கள்: appointment and tenure. Members of CAT, including the chairman and vice chairman, are appointed by the President of India, ensuring a degree of independence from the executive. Their fixed tenure provides security and independence in decision making. நியமனம் மற்றும் பதவிக்காலம். தலைவர் மற்றும் துணைத் தலைவர் உட்பட CAT உறுப்பினர்கள் இந்திய ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறார்கள். இது நிர்வாகத்திலிருந்து ஓரளவு சுதந்திரத்தை உறுதி செய்கிறது. அவர்களின் நிலையான பதவிக்காலம் முடிவெடுப்பதில் பாதுகாப்பையும் சுதந்திரத்தையும் வழங்குகிறது. Guided by principles of natural justice, CAT follows principles of natural justice and is not bound by the Civil Procedure Code, allowing flexibility in procedure and practice. இயற்கை நீதியின் கொள்கைகளால் வழிநடத்தப்படுகிறது. CAT இயற்கை நீதியின் கொள்கைகளை பின்பற்றுகிறது மற்றும் சிவில் நடைமுறை சட்டத்தால் கட்டுப்படுத்தப்படவில்லை. இது நடைமுறை மற்றும் நடைமுறையில் நெகிழ்வுத்தன்மையை அனுமதிக்கிறது. Contempt powers. CAT has powers similar to a high court in contempt cases, enabling it to maintain its authority and independence. அவமதிப்பு அதிகாரங்கள். CAT அவமதிப்பு வழக்குகளில் உயர் நீதிமன்றத்தை போன்ற அதிகாரங்களை கொண்டுள்ளது. இது அதன் அதிகாரத்தையும் சுதந்திரத்தையும் பராமரிக்க உதவுகிறது. Rule-making authority. CAT can establish its own procedural rules, further solidifying its independence. விதி உருவாக்கும் அதிகாரம். CAT அதன் சொந்த நடைமுறை விதிகளை நிறுவ முடியும், அதன் சுதந்திரத்தை மேலும் உறுதிப்படுத்துகிறது. Examples of CAT's independent judicial authority. CAT-இன் சுயாதீன நீதித்துறை அதிகாரத்தின் எடுத்துக்காட்டுகள். அஜித் சிங் ஜனூஜா கேஸ் 1997. CAT asserted its authority to scrutinize government decisions on service matters. அஜித் சிங் ஜனுஜா வழக்கு 1997. சேவை விஷயங்களில் அரசாங்க முடிவுகளை ஆராய CAT அதன் அதிகாரத்தை உறுதிப்படுத்தியது. மோகன் குமார் சிங்கானியா கேஸ் 1991. CAT held that compulsory retirement of a government employee without providing reasons was arbitrary and violative of natural justice principles. மோகன்குமார் சிங்கானியா வழக்கு 1991. காரணங்களை வழங்காமல் ஒரு அரசு ஊழியரை கட்டாயமாக ஓய்வு பெறுவது தன்னிச்சையானது மற்றும் இயற்கை நீதிக் கொள்கைகளை மீறுவதாக CAT தீர்ப்பளித்தது. ஏரியன் கான் கேஸ் 2023. CAT's principal bench declared a special enforcement team, a clean chit to Aryan Khan, illegal, showcasing its scrutiny of administrative actions. ஆரியன் கான் வழக்கு 2023.
கேட்டின் முதன்மை பெஞ்ச் சிறப்பு அமலாக்கக் குழுவின் குற்றச்சாட்டை ஆரியன் கானுக்கு சட்டவிரோதமானது என்று அறிவித்தது. இது நிர்வாக நடவடிக்கைகள் குறித்த அதன் ஆய்வை காட்டுகிறது. Challenges and limitations, judicial oversight. CAT's decisions are subject to appeal in high courts under Articles 226 and 227, which can limit its autonomy. நீதித்துறை மேற்பார்வை. CATஇன் முடிவுகள் பிரிவுகள் 226 மற்றும் 227 இன் கீழ் உயர் நீதிமன்றங்களில் மேல்முறையீடு செய்யப்படலாம். இது அதன் சுயாட்சியை கட்டுப்படுத்தலாம். Staff and member shortages. CAT faces challenges due to understaffing and member shortages, leading to delays in dispute resolution. பணியாளர்கள் மற்றும் உறுப்பினர் பற்றாக்குறை. பணியாளர்கள் பற்றாக்குறை மற்றும் உறுப்பினர் பற்றாக்குறை காரணமாக CAT சவால்களை எதிர்கொள்கிறது, இது சர்ச்சை தீர்ப்பில் தாமதத்திற்கு வழிவகுக்கிறது. Perception of bias. Allegations of administrative bias in some rulings can undermine CAT's credibility. சார்பு பற்றிய கருத்து. சில தீர்ப்புகளில் நிர்வாக சார்பு குற்றச்சாட்டுகள் CATஇன் நம்பகத்தன்மையை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும். சாதாரண நீதிமன்றங்களின் அதிகார வரம்பை குறைத்து தீர்ப்பாயங்கள் செயல்படுகின்றன என்ற கருத்துடன் நீங்கள் எவ்வளவு தூரம் உடன்படுகிறீர்கள்? மேற்கூறியவற்றை கருத்தில் கொண்டு இந்தியாவில் உள்ள தீர்ப்பாயங்களின் அரசியலமைப்பு செல்லுபடியாகும் தன்மை மற்றும் திறன் பற்றி விவாதிக்கவும். சாதாரண நீதிமன்றங்களின் அதிகார வரம்பை குறைத்து தீர்ப்பாயங்கள் செயல்படுகின்றன என்ற கருத்துடன் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை மட்டுமே உடன்பட முடியும். ஆரம்ப காலத்தில் 1976க்கு பிறகு தீர்ப்பாயங்கள் உயர் நீதிமன்றங்களுக்கு இணையானவையாகவும் உயர் நீதிமன்றத்தின் அதிகாரத்தை பறிக்கும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டன. ஆனால் 1997 இல் உச்ச நீதிமன்றம் வழங்கிய வரலாற்றுச் சிறப்புமிக்க தீர்ப்பிற்கு பிறகு இந்த நிலை மாற்றப்பட்டுள்ளது. இதனை பற்றிய விரிவான பகுப்பாய்வு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அதிகார வரம்பை குறைக்கிறதா? Curtailment of jurisdiction. இந்த கேள்வியை 2 காலகட்டங்களாக பிரிக்க வேண்டும். 1997க்கு முன்பு 42வது சட்டத்திருத்தத்தின் மூலம் விதி 323 323b தீர்ப்பாயங்கள் உருவாக்கப்பட்டபோது அவை உயர் நீதிமன்றங்களின் அதிகாரத்தை விதி 226 நீக்கிவிட்டு நேரடியாக உச்ச நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்யும் வகையில் அமைக்கப்பட்டன. இது சாதாரண நீதிமன்றங்களின் அதிகாரத்தை பெருமளவு குறைத்தது. 1997க்கு பிந்தைய நிலையில் சந்திரகுமார் வழக்கு உச்ச நீதிமன்றம் நீதி புனராய்வு ஜுடிஷியல் ரிவ்யூ என்பது அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு என்று தீர்ப்பளித்தது. இதன்படி தீர்ப்பாயங்கள் உயர் நீதிமன்றங்களின் அதிகாரத்தை பறிக்க முடியாது. அவை உயர் நீதிமன்றங்களுக்கு மாற்றானவை, சப்ஸ்டிட்யூட்ஸ் அல்ல, மாறாக துணையானவை, சப்ளமெண்டல் மட்டுமே. இப்போது தீர்ப்பாயங்களின் முடிவை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய முடியும். எனவே தற்போதைய சூழலில் இவை கீழமை நீதிமன்றங்களின் சபார்டினேட் கோர்ட்ஸ் அதிகாரத்தை மட்டுமே எடுத்துக் கொண்டுள்ளனவே தவிர உயர் நீதிமன்றங்களின் அரசியலமைப்பு அதிகாரத்தை குறைக்கவில்லை. அரசியலமைப்பு செல்லுபடியாகும் தன்மை கான்ஸ்டிடியூஷனல் வலிடிட்டி. தீர்ப்பாயங்கள் அரசியலமைப்பு ரீதியாக செல்லுபடியாகும் அமைப்புகளே. அரசியலமைப்பு அந்தஸ்து 42வது திருத்தச் சட்டத்தின் 1976 மூலம் சேர்க்கப்பட்ட பகுதி விதிகள் 323A மற்றும் 323B இவற்றுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை வழங்குகிறது. சந்திரகுமார் தீர்ப்பு 1997 தீர்ப்பாயங்கள் செல்லுபடியாகும் என்றும் அவை முதல் நிலை நீதிமன்றங்களாக கோர்ட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் செயல்படலாம் என்றும் உச்ச நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. நோக்கம் நீதிமன்றங்களில் தேங்கியுள்ள வழக்குகளை குறைப்பதற்கும் சிறப்பு துறைகளில் வரி, சுற்றுச்சூழல், நிர்வாகம் விரைவான நீதி வழங்குவதற்கும் இவை அரசியலமைப்பின்படி அவசியமானவை. தீர்ப்பாயங்களின் திறன் பற்றிய விமர்சனம் காம்படன்ஸ் அண்ட் எஃபிகசி. தீர்ப்பாயங்கள் அமைக்கப்பட்டதன் நோக்கம் சிறந்தது என்றாலும் அவற்றின் செயல்பாட்டு திறன் குறித்து பல விமர்சனங்கள் உள்ளன. இதுவே நீதித்துறையின் தீர்ப்பாயமயமாக்கல், ட்ரைபியூனலைசேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று அழைக்கப்படுகிறது. சாதகமான திறன்.
நிபுணத்துவம்: சாதாரண நீதிபதிகளோடு துறை சார்ந்த வல்லுநர்களும் டெக்னிக்கல் மெம்பர்ஸ் இருப்பதால் பசுமை தீர்ப்பாயத்தில் சூழலியல் நிபுணர்கள் சிக்கலான வழக்குகளில் துல்லியமான தீர்ப்பு கிடைக்கிறது. நெகிழ்வுத்தன்மை: கடுமையான சாட்சியச் சட்டங்களை பின்பற்றாமல் இயற்கை நீதியின் அடிப்படையில் செயல்படுவதால் நடைமுறை சிக்கல்கள் குறைகின்றன. திறன் சார்ந்த சவால்கள்: சுதந்திரமின்மை: தீர்ப்பாய உறுப்பினர்களை நியமிப்பதில் அரசாங்கத்தின் நிர்வாகத்துறை தலையீடு அதிகம் உள்ளது. அரசாங்கமே பல வழக்குகளில் எதிர்த்தரப்பாக இருக்கும்போது தீர்ப்பாய உறுப்பினர்கள் சுதந்திரமாகச் செயல்பட முடியுமா என்ற கேள்வி எழுகிறது. ஓய்வு பெற்ற அதிகாரிகளின் புகலிடம்: ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகள் மற்றும் நீதிபதிகளுக்கு பதவி வழங்கும் இடமாக தீர்ப்பாயங்கள் மாறிவிட்டன என்ற குற்றச்சாட்டு உள்ளது. கட்டமைப்பு வசதிகள்: பல தீர்ப்பாயங்களில் போதுமான ஊழியர்கள் மற்றும் இடவசதி இல்லை. உச்ச நீதிமன்றம் சமீபத்தில் காலி பணியிடங்களை நிரப்பாததற்காக மத்திய அரசை கடுமையாக கண்டித்தது குறிப்பிடத்தக்கது. முடிவுரை: தீர்ப்பாயங்கள் சாதாரண நீதிமன்றங்களின் அதிகார வரம்பை குறைக்கவில்லை, மாறாக அவை நீதிமன்றங்களின் சுமையை பகிர்ந்து கொள்கின்றன. இருப்பினும் தீர்ப்பாயங்கள் உண்மையான திறனுடன் செயல்பட வேண்டுமானால் அவை நிர்வாகத்துறையின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தேசிய தீர்ப்பாயங்கள் ஆணையம் நேஷனல் ட்ரைபியூனல்ஸ் கமிஷன் போன்ற ஒரு சுதந்திரமான அமைப்பின் கீழ் கொண்டுவரப்பட வேண்டும். அப்போதுதான் அவற்றின் அரசியலமைப்பு நோக்கம் முழுமையாக நிறைவேறும். How far do you agree with the view that tribunals curtail the jurisdiction of ordinary courts? In view of the above, discuss the constitutional validity and competency of the tribunals in India. சாதாரண நீதிமன்றங்களின் அதிகார வரம்பை குறைத்து தீர்ப்பாயங்கள் செயல்படுகின்றன என்ற கருத்துடன் நீங்கள் எவ்வளவு தூரம் உடன்படுகிறீர்கள்? மேற்கூறியவற்றை கருத்தில் கொண்டு இந்தியாவில் உள்ள தீர்ப்பாயங்களின் அரசியலமைப்பு செல்லுபடியாகும் தன்மை மற்றும் திறன் பற்றி விவாதிக்கவும். The establishment of tribunals in India has sparked debates about their impact on the jurisdiction of ordinary courts. இந்தியாவில் தீர்ப்பாயங்கள் நிறுவப்படுவது சாதாரண நீதிமன்றங்களின் அதிகார வரம்பில் அவற்றின் தாக்கம் குறித்த விவாதங்களை தூண்டியுள்ளது. Tribunals and jurisdiction: தீர்ப்பாயங்கள் மற்றும் அதிகார வரம்பு. Specialized forums. Tribunals are specialized forums designed to handle specific types of disputes, such as administrative, tax, or labor disputes. சிறப்பு மன்றங்கள். தீர்ப்பாயங்கள் என்பது நிர்வாக, வரி அல்லது தொழிலாளர் தகராறுகள் போன்ற குறிப்பிட்ட வகையான தகராறுகளை கையாள வடிவமைக்கப்பட்ட சிறப்பு மன்றங்கள் ஆகும். Exclusion of ordinary courts. By conferring exclusive jurisdiction on tribunals, the ordinary courts jurisdiction is curtailed in specific areas. சாதாரண நீதிமன்றங்களை விலக்குதல். தீர்ப்பாயங்களுக்கு பிரத்யேக அதிகார வரம்பை வழங்குவதன் மூலம் குறிப்பிட்ட பகுதிகளில் சாதாரண நீதிமன்றங்களின் அதிகார வரம்பு குறைக்கப்படுகிறது. Efficiency and expertise. Tribunals are designed to provide faster and more efficient dispute resolution, leveraging specialized expertise in specific areas. செயல்திறன் மற்றும் நிபுணத்துவம். குறிப்பிட்ட பகுதிகளில் சிறப்பு நிபுணத்துவத்தை பயன்படுத்தி விரைவான மற்றும் திறமையான தகராறு தீர்வை வழங்க தீர்ப்பாயங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி: அரசியலமைப்பு செல்லுபடியாகும். ஆர்டிக்கிள் 323A and 323B. The Constitution empowers Parliament to establish tribunals for specific purposes, such as administrative, tax, or labor disputes. பிரிவு 323A மற்றும் 323B நிர்வாக, வரி அல்லது தொழிலாளர் தகராறுகள் போன்ற குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக தீர்ப்பாயங்களை நிறுவ அரசியலமைப்பு பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்கிறது. Judicial review. Tribunals' decisions are subject to judicial review by higher courts, ensuring that they act within their jurisdiction and follow due process. நீதித்துறை மதிப்பாய்வு.
தீர்ப்பாயங்களின் முடிவுகள் உயர்நீதிமன்றங்களின் நீதித்துறை மதிப்பாய்வுக்கு உட்பட்டவை. அவை அவற்றின் அதிகார வரம்பிற்குள் செயல்படுவதையும் உரிய நடைமுறையை பின்பற்றுவதையும் உறுதி செய்கின்றன. Competency of tribunals. தீர்ப்பாயங்களின் திறன் expertise. Tribunals are composed of experts in specific areas, enabling them to make informed decisions. நிபுணத்துவம். தீர்ப்பாயங்கள் குறிப்பிட்ட பகுதிகளில் நிபுணர்களை கொண்டுள்ளன, அவை தகவலறிந்த முடிவுகளை எடுக்க உதவுகின்றன. Efficiency. Tribunals are designed to provide faster dispute resolution, reducing the burden on ordinary courts. செயல்திறன். சாதாரண நீதிமன்றங்களின் சுமையை குறைத்து விரைவான தகராறு தீர்வை வழங்க தீர்ப்பாயங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. Specialized justice. Tribunals provide specialized justice, catering to the unique needs of specific areas, such as administrative or tax disputes. சிறப்பு நீதி, நிர்வாக அல்லது வரி தகராறுகள் போன்ற குறிப்பிட்ட பகுதிகளின் தனித்துவமான தேவைகளை பூர்த்தி செய்து தீர்ப்பாயங்கள் சிறப்பு நீதியை வழங்குகின்றன. Challenges and concerns. சவால்கள் மற்றும் கவலைகள். Lack of uniformity. The proliferation of tribunals has led to concerns about lack of uniformity in decision making and procedures. சீரான தன்மை இல்லாமை. தீர்ப்பாயங்கள் உள்கட்டமைப்பு மற்றும் வள சவால்களை எதிர்கொள்கின்றன, இது அவற்றின் செயல்திறனை பாதிக்கிறது. Judicial overreach. There are concerns that tribunals may overstep their jurisdiction or exhibit bias. நீதித்துறை எல்லை மீறல். தீர்ப்பாயங்கள் அவற்றின் அதிகார வரம்பை மீறலாம் அல்லது சார்புநிலையை வெளிப்படுத்தலாம் என்ற கவலைகள் உள்ளன. Way forward. முன்னேற வழி. Reforms and capacity building. Implement reforms to strengthen tribunals, including capacity building, infrastructure development, and ensuring expertise. சீர்திருத்தங்கள் மற்றும் திறன் மேம்பாடு. திறன் மேம்பாடு, உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் நிபுணத்துவத்தை உறுதி செய்தல் உள்ளிட்ட தீர்ப்பாயங்களை வலுப்படுத்த சீர்திருத்தங்களை செயல்படுத்துதல். Clear jurisdiction. Clearly define the jurisdiction of tribunals and ordinary courts to avoid overlapping and conflicts. தெளிவான அதிகார வரம்பு. ஒன்றுடன் ஒன்று மற்றும் மோதல்களை தவிர்க்க தீர்ப்பாயங்கள் மற்றும் சாதாரண நீதிமன்றங்களின் அதிகார வரம்பை தெளிவாக வரையறுக்கவும். Judicial oversight. Ensure effective judicial oversight to prevent tribunals from overstepping their jurisdiction or exhibiting bias. நீதித்துறை மேற்பார்வை. தீர்ப்பாயங்கள் தங்கள் அதிகார வரம்பை மீறுவதையோ அல்லது சார்புநிலையை வெளிப்படுத்துவதையோ தடுக்க பயனுள்ள நீதித்துறை மேற்பார்வையை உறுதி செய்யவும். By examining the role of tribunals and their impact on ordinary courts, we can better understand the complexities of dispute resolution in India and the need for effective, efficient, and specialized justice mechanisms. தீர்ப்பாயங்களின் பங்கு மற்றும் சாதாரண நீதிமன்றங்களில் அவற்றின் தாக்கத்தை ஆராய்வதன் மூலம் இந்தியாவில் தகராறு தீர்வுக்கான சிக்கல்களையும் பயனுள்ள, திறமையான மற்றும் சிறப்பு நீதி வழிமுறைகளின் அவசியத்தையும் நாம் நன்கு புரிந்து கொள்ள முடியும். For join our free courses. எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. WhatsApp only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.